ஹேடா ஃபெரிஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நாம் இன்றைக்கி ஆடி மாதம் லைக் ஜிம்முது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அது லைக் ஃபைட் வித் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு போட்டிருந்துருப்பேன். அதில் மெம்பர்ஸ் 3 பேருமே வந்திருப்பாங்க. ஸோ ஜின்னோட வெர்ஷனை பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஆரமோட வெர்ஷனை பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரியே சுகாக்கும் இருக்குது அண்ட் ஜேஹோப்புக்கும் இருக்குது. சூன் நான் வீடியோஸ் போடுறேன். லேட் ஆயிடுச்சு எனக்கு தெரியும், சாரி மன்னிச்சு. அண்ட் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. சரி, ஓகேவா? என்னோட இன்ஸ்டா ஐடி, மற்ற சேனல்ஸோட ஐடி, டெலிகிராம் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்னோட அந்த சேனல்ஸ்க்கும் இன்ஸ்டா டெலிகிராமுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கடா. அதுதான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் அண்ட் மோட்டிவேஷனை கொடுக்கும். ஓகேவா? அண்ட் அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஜின் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா இப்போ கிளப்பில் இருக்கிறது யார் அப்படின்னா நம்ஜுன், ஷோகா அண்ட் ஜேஹோப் தான். ஜேஹோப் ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்காரு. எப்போதான் நான் என் பொண்டாட்டி பார்க்க போறணும், 1 மாதம் பிரிச்சிருச்சு, ஏண்டா இப்படி என்ன கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஜேஹோப் அழுதுட்ருக்காரு. நீங்கள் என்ன வேணாலும் ஆளுங்கடா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் பொண்டாட்டி என் கூட தான் இருக்கா அப்படின்ற ஹாப்பினஸில் ஷூகா குடிச்சிக்கிட்டு இருக்காரு. நம்ஜுனுக்கா லைக் ஜின்னு சொன்ன விஷயம் தான் ஞாபகம் லைக் அந்த மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்க. அவன் விடவே இல்லை, என் பொண்டாட்டி நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்லி இருந்திருப்பாரு. நாம் மட்டும் ஏன் அவளை விட்டோம்? விட்டு இருந்திருக்கக்கூடாது. ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தா கண்டிப்பாக அவளை கேட்டு போயிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. இப்போவே போகிறேன், என் பொண்டாட்டியை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ஜன் யோசிக்கிறாரு. லைக் அவர் இன்னமும் ஒரு 2 பேக்கு குடிச்சிட்டு கெந்திரிச்சு நிற்கிறாரு. லைக் ஷூகம் ஹோப்பியும் பார்க்குறாங்க. எங்கடா கிளம்பிட்ட? நான் போகிறேன்டா என் பொண்டாட்டிக்கிட்ட. டேய், தேவையில்லாத வேலை ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத, அப்புறம் உன் மாமனார் வீட்டுக்கு போய் நீ தான் அசிங்கப்படுவடா அப்படின்ற மாதிரி ஷூகர் சொல்கிறாரு. நீ மூடுடா, உனக்கு என்ன? நீ மட்டும் உன் பொண்டாட்டியே இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ கல்யாணம் ஆன போய் என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி ஹூபி நம்ஜன் சொல்கிறாரு. அது நம்ம ஷூகாவோட பார்க்கில் பார்க்கலாம். இப்படி அவர் சொல்லிட்டு நான் கிளம்புறேன்டா, இவர் மட்டும் அப்படியே பெருசு பிளான் எல்லாம் போட்டு பண்ணுவாராம், நாம்பெல்லாம் அப்படியே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுமா ரூல்ஸை போடா அப்படின்ற மாதிரி நம்ஜன் கிளம்பி அங்கேருந்து உங்களோட வீட்டுக்கு தான் வராரு. நீங்கள் அதாவது உங்களோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு தான் வராரு. நீங்கள் அங்கே உங்களோட ரூமில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? மாமா என்ன பண்ணுவான்? ரொம்ப ஃபீல் பண்ணுவான்ல. நாம் மட்டும் ஜஸ்ட் கிளம்புறோன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துட்டோம். நம்மளை விட்டு அவன் இருந்ததே இல்லை. எப்படி தான் 1 மாதம் அவன் இருக்க போகிறானோ அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. லைக் எப்படின்னா கொஞ்ச நேரம் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது நம்ஜுன் கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வர்றது எங்கேன்னா உங்களோட வீட்டுக்கு. லைக் உங்கள் வீடு காம்பவுண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே இருந்து தான் அவர் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க, என்ன இந்த சமயத்தில் இவன் கால் பண்ணியிருக்கான், இந்த நேரத்தில் கூப்பிட மாட்டானே, என்னவா இருக்கும்? ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா, இல்லை கிளப்பில் இருந்துக்கிட்டு கால் பண்ணுறானா? சரி, அட்டன் பண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க. லைக் ரொம்ப டிவி சவுண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் லைக் கிச்சன் அந்த மாதிரி போய் நின்றுட்டு காலை அட்டன் பண்ணுறீங்க. சொல்லு மாமா, இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? இப்போ நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே இருப்பேன் இந்த நேரத்தில், இப்போ நான் திடீர்னு கூப்பிட்ருக்க? பொண்டாட்டி என்னாடி நான் விட்டு போயிட்டேன், எனக்கு இப்போவே அவனை பார்க்க ஒழுங்கா நீ எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இந்த மாமா கூட வாடி. குடிச்சிருக்கியா மாமா?
எத்தனை தடவை சொல்றது, ரொம்ப குடிக்காத குடிக்காதன்னா. ஏன் மாமா நான் சொல்றத கேட்கவே மாட்டேன்ற? ஏன் இப்படி குடிச்சு குடிச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்க? இத பாருடி, நான் சொல்றத கேளு. எனக்கு இப்பவே நீ என் கூட வரணும். வீட்டுக்கு கிளம்பி வா. எது? வீட்டுக்கு கிளம்பி வரதா? அதெல்லாம் முடியாது மாமா. சொன்னா புரிஞ்சுக்கோ. 1 மாசம் கழிச்சு நான் வரேன், அவ்வளோதான். ஏய், நாடி 1 மாசம்? உனக்கு உன் புருஷன் முக்கியமா இல்லை உங்க அப்பா வர உன் குடும்பம் உன் அம்மா எவங்க எல்லாம் முக்கியமா? உன் புருஷன்டினா உனக்கு உன் கழுத்துல தொங்குதே அந்த தாலி, அந்த தாலிக்கான ஓனர்னா ஒழுங்கா வந்துடு. அதுதான் உனக்கும் எனக்கும் நல்லது. இத பாரு மாமா, நீ நல்லா குடிச்சிருக்கேன்னு தெரியுது. ஒழுங்க சமத்தா அப்படியே நீ தூங்கிடுவியா? சரியா? நான் போனை வைக்கிறேன், காலையில உன்கிட்ட பேசுறேன். ஏய், இப்போ எங்கடி இருக்க? வீட்டுல தான் இருக்கேன். வீட்டுல எங்கடி இருக்க? அதுவா, நீ கால் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கிச்சன்ல நின்னுதான் மாமா பேசிட்டு இருக்கேன். என்ன மாமா சொல்லு? ஒன்றும் இல்லை. சரி அப்படின்ட்டு அவர் கட் பண்ணிட்டாரு. என்னாச்சு இவனுக்கு? லூசு மாதிரி உளர்றான் என்னமோ அப்படின்னு நீங்களும் வந்து அகெயின் போய் உங்கள் ஃபேமிலி கூட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. நஞ்சன் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா, அவர் லைக் உங்களோட ரூம் எங்கேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்கள் வீட்டுக்கு வரும்போதுலாம் அங்கே தானே ஸ்டே பண்ணுவீங்க. ஸோ அவர் உங்களோட வீட்டு காம்பவுண்ட் சுவரை தடுமாறி ஏறி குதிச்சு, இப்போ இதில் எது அவளோட ரூமு? நல்லா மட்டையா ஆகிற மாதிரியே இருக்கே. மட்டையாடக்கூடாதுடா நம்ஜனே, மட்டையாயிடாத. மட்டையான அவ்வளோதான், மொத்தமாக முடிஞ்சு போச்சு. அந்த ரூமு தானே? அந்த ரூமு தான். கண்டுபிடிச்சிட்டேன் பொண்டாட்டி. தோ மாமா வர்றேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஒரு வழியா உங்களோட ரூமுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு 1/2 மணி நேரம் போராடி 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 உங்களோட ரூமுக்கு உள்ளார வந்து இப்போ பெட்ல தான் உக்காந்துட்டு இருக்காரு. பொண்டாட்டி, எப்போடி வருவ நீ? உனக்காக நான் உன் புருஷ காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு வந்து அவரால் சுத்தமாக முடியல. அவர் வந்து சரக்கு அடிச்சதுக்கும் வந்து அப்படியே கண்ணு இருட்டிக்கிட்டு வருது. தூங்காதடா நம்ம சொன்னா, தூங்காத 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்னத்திலேயே வந்து டேப் பண்ணிக்கிறாரு. ஆனாலும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அவரையே அறியாமல் அவர் வந்து ஃப்ளாட் அவுட் ஆகிட்டாரு. நீங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டிவி எல்லாம் வந்து பார்த்துட்டு நஞ்சன் படுத்து ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட ரூமுக்கு உள்ளார வரீங்க. வந்து பார்த்தா உங்களுக்கு சமஷாக்கு, ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து நீங்கள் யாராவது பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு, ஐயோ இவன் எப்போ இங்கே வந்தான், எதுக்கு இங்கே வந்தான், ஐயோ யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகுது? ஐயோ அந்த கிளவியலுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், பெரிய ரணகலமே ஆயிரும். ஐயோ ஏன் மாமா இப்படி பண்ற? அவங்களும் வந்து நீங்களும் வந்து அவர் பக்கத்தில் போய் பார்க்குறீங்க. மாமா மாமா எந்திரி மாமா. எவ்வளவோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, நம்ஜன் எந்திரிக்கவே இல்லை. ஐயோ சரி எங்காவது படுக்க வைப்போம். ஸோ நஞ்சன் எப்படி படுத்திருந்துருப்பாருன்னா, அவரோட கால் பெட்டில் தொங்குற மாதிரி. ஸோ உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கால் எப்படி பெட்டில் தொங்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு படுக்கிறார். அதாவது பாடி பெட்டில் இருக்குது, கால் வந்து கீழே இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் நஞ்சன் வந்து படுத்துட்ருக்காரு. நீங்களும் வந்து அவரை ஒழுங்காக வந்து படுக்க வச்சுட்டு நீங்களும் வந்து நைட் ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு நீங்களும் வந்து அப்படியே படுத்துடுறீங்க. லைக் ஒரு 2-3 மணி இருக்கும். அப்போ தான் நம்ஜனுக்கு வந்து முழுக்க வருது. லைக் வந்து அவர் தலையை பிடிச்சிட்டு எழுந்திரிச்சு உட்கார்றாரு. மண்டை என்னம்மா வலிக்குது, ரொம்ப அடிச்சிட்டேன் போல், என்றைக்கும் அடிக்கிறத விட்டு இன்றைக்கி ரொம்ப அதிகமாக அடிச்சிட்டேன் போல், நான் வலிக்குது அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. என்னது இது? இது நம்ம ரூம் மாதிரி இல்லையே,
யாரோட ரூம் இது? நம்ஜுன் பார்க்குறாரு சுற்றி. அப்போ தான் இது வந்து உங்கள் அப்பா அம்மா வீட்டில் அவருக்கு இருக்கும். அந்த அவர் எப்படி வந்தார் அப்படின்றது வந்து அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. டக்குன்னு அவர் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. ஐயோ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ஜன் வந்து உங்கள் மேலே விழுந்துடுறாரு. நீங்களா என்னோட வந்து சட்டன்னா டக்குன்னு நம்ம வேலை யாராவது வந்து விழுந்தா எப்படி இருக்குமோ அப்படி பக்குன்னு கண்ணை எந்திருக்கிறீங்க. பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் ஹக் பண்றாரு. நீங்களா அடிக்கிறீங்க. விட்டு விட்டு மாமா விட்டு, என்ன பண்ற விட்டு மாமா. பொண்டாட்டி லவ் யூடி பொண்டாட்டி எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு உங்களோட கழுத்துலலாம் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள தள்ளுறீங்க அடிக்கிறீங்க. மாமா சும்மா இரு மாமா, இதெல்லாம் பண்ணக்கூடாது மாமா. அதெல்லாம் முடியாதுடி பொண்டாட்டி ப்ளீஸ் டி அப்படின்ற மாதிரி நம்ஜன் கேட்குறாரு. முடியாது மாமா, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதுக்காக தான் நான் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தேன். இங்கே வந்து மாமா சும்மா இரு, கையாங்க கொண்டு போகாத. ஏய் பொண்டாட்டி ப்ளீஸ் டி புதுசம் பாவண்டி, கொஞ்சம் மச்சம் கருணை கட்டுறே. ஏன்டி இப்படி புருஷனை வஞ்சிக்கிற? யாரு நான் வஞ்சிக்கிறேனா? மாமா இப்படி பண்ணக்கூடாது மாமா. ஐயோ வீட்டில் பாட்டிக்கலாம். ஐயோ மாமா ப்ளீஸ் கையெடு மாமா. முடியாதுடி பொண்டாட்டி, எனக்கு இப்போவே நீ வேணும்டி அப்படின்ற மாதிரி நம்ஜன் சொல்கிறாரு. மாமா முடியாது மாமா, வேண்டாம் மாமா சும்மா இரு. ஏய் முடியாதுடி, எனக்கு நீ வேணும் அப்படின்ற மாதிரி நம்ஜன் வந்து உங்களை செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் எவ்வளோதான் வந்து புஷ் பண்ணாலும் ஒரு கட்டத்து மேலே உங்களாலேயும் வந்து நீங்களும் வந்து நம்ஜனை மிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ 2 பேருமே வந்து அந்த கிஸ் வந்து போகுது. அவருக்கு வந்து புரியுது நீங்களும் வந்து அப்படியே மயங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு அந்த கிஸ் அப்படியே வந்து டீப்பாகி டங்கெல்லாம் வந்து உள்ளார விட்டு உங்களுக்கு எப்படி பண்ணால் டெம்ட் ஆகும்னு அவருக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து பண்ணி உங்களை ரொம்பவே வந்து டெம்ட் வந்து பண்ணுறாரு. உங்களாலையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை. அப்படியே வந்து அந்த லவ் மேக்கிங் ரொம்ப வந்து லைக் என்ன சொல்கிறது, அவரோட ஆசைகள் அன்னைக்கு ராத்திரி உங்கள் கூட ரொம்ப வந்து ஒரு பேஷனேட்டான ஒரு லவ் மேக்கிங் வந்து அங்கே போகுது. அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். லைக் 2-3 மணிக்கு தான் அவர் எந்திரிச்சிருப்பார். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது காலையில் 6 மணிக்கு தான் வந்து அவர் நிறுத்துறாரு. அவருக்கு இப்போ தான் ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களால் சுத்தமாக முடியல. நீங்களா லைக் வந்து இந்த பாஸ் அவுட் ஆகியிருப்பீங்க. அவர் அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு இப்போ தாண்டி பொண்டாட்டி செம்மையா இருக்கு, எவ்வளோ நாள் என்னை ஏங்க வச்சிருக்க நீ, இனிலான விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி அவரும் வந்து லைக் உங்களை ஹக் பண்ணிட்டு அவரும் வந்து தூங்கிடுறாரு. 7 மணி ஆகுது. நீங்கள் கீழே வரல. எப்போவுமே வந்து ஒரு 6:30 அந்த மாதிரி டைமுக்கு நீங்கள் எந்திரிச்சிருந்துருப்பீங்க. எப்போவுமே உங்களுக்கு 6:30 அந்த மாதிரி ரெகுலேட் ஹேபிட் தான் உங்களுக்கு இருக்குது. 7 ஆகியும் வரல. சரி டயர்டாக இருக்காவல போல் அப்படின்ற மாதிரி உங்கள் வீட்டில் வந்து அதை பெருசாக வந்து கண்டுக்கல. 8 மணி ஆயிடுச்சு. 8 மணி ஆகியும் வந்து நீங்கள் கீழே வரல. நம்ஜும் நல்லா உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டுருக்காரு. நீங்களும் அதே மாதிரி தான் நல்லா வந்து தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா தான் உங்கள் அம்மா கிட்ட, என்னடி அவ பொண்ணுல இன்னும் கீழே வராமல் இருக்கா, என்ன உடம்பு கிடம்பு ஏதோ சரியில்லையா, நீ போய் பார்த்தியா இல்லையா? இல்லைங்களே, நான் இன்னும் போய் பார்க்கலையே. சரி அவள் ஏதோ அசதியாக இருக்கும் போல் அப்படின்னு தான் நான் விட்டேன். இருங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இருடி நானும் வரேன், பயப்பிள்ளைக்கு என்ன எவ்வளோ காய்ச்சல் என்னமோ தெரில, நானும் வரேன். சரிங்க அத்தை அப்படின்ட்டு உங்களோட பாட்டியும் உங்களோட அம்மாவும் வந்து ரூமுக்கு வராங்க. ஸோ நீங்கள் டோர் தான் லாக்லாம் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ டோரை நாக் பண்ணுறாங்க. லைக் ஃபஸ்ட்டு யார் எந்திரிக்கிறார் அப்படின்னா நம்ஜன் தான். யார் அது கதவை தட்டுறா அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்களா உங்கள் ஃபேஸ் ஒரு நல்லா வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனோட செஸ்ட்டில் அப்படியே உங்கள் ஃபேஸை ஹைட் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் அவருக்கு ஐயோ இப்போ வீட்லையா இருக்கும்,
ஆத்தி நாம இப்படி பண்ணது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி நம்சனும் வேக வேகமாக வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து கெடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயோ நாச்சமாக போச்சு, இப்போதான் இவனுக்கு வரலுமா, ஐயோ நம்சனா நீ எந்திரிச்ச போது இங்கேருந்து எஸ்ஸாக இருந்திருக்கணும், ஆனால் யாரா இங்கேயே இருக்க சொன்னா, போச்சு போச்சு. லைக் வேகமாக வந்து கதையும் வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு, கதவை தர அப்படின்ற மாதிரி உங்களோட பேரை சொல்லி அவங்க தட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட பாட்டி அவங்க பாட்டி என்ன வந்து உங்கள் அம்மா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து போய் அந்த ஜன்னல் பக்கத்தில் பாரு, அவள் எந்திரிச்சிட்டாளா இல்லை என்ன தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறேன் அத்தை. லைக் உங்கள் அம்மாவும் வந்து ஜன்னலை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆத்தி ஜன்னல் ஓப்பன் பண்ணுறாங்களே, டே நம்ஜடா மறைஞ்சிக்கோ அப்படின்ற மாதிரி அவரும் வந்து எட்டி பார்த்தாலும் தெரியாத மாதிரி அவர் வந்து நின்று ஒளிஞ்சிக்கிட்டு அவரோட ட்ரெஸ்ஸை வேக வேகமாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஷர்ட்டு மட்டும்தான் பேலன்ஸு, அதையும் வந்து பட்டன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்கள் அம்மாவை பார்த்துட்டு என்ன இவ தூங்கிக்கிட்டே இருக்கா, உங்கள் பேரை சொல்லி தான் வந்து கூப்பிடுறாங்க. மோன் மோன் எந்திரிடி மோன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்னடி ஆச்சு, அவள் எழுந்தாளா இல்லையா? இல்லை அத்தை இன்னும் தூங்கிட்டே இருக்கா, என்ன ஆச்சு தெரில, கதவும் திறக்கல, பூட்டி வச்சிருக்கா, எப்படி உள்ளார போகிறது தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் யார் அந்த அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அசைறீங்க. உங்கள் அம்மாவா அதை பார்த்துட்டு மோன் மோன் எந்திரி வந்து கதவை துற அப்படின்ட்டு அப்போ தான் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. எங்கே இருந்து சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஏய் வந்து கதவை துறடி, இவ்வளோ நேரம் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறது. அம்மா எனக்கு அழ முடியலம்மா, நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேம்மா ப்ளீஸ். என்னடி அப்படி தூக்கம், எந்திரி. அம்மா நீங்கள் இன்னும் தூக்கத்திலே தான் இருக்கீங்க. லைக் வந்து கொஞ்சம் கான்சியஸில் தான் இருக்கீங்க, ரொம்ப கான்சியஸில் இல்லை. அம்மா உன் மாப்பிள்ளை நைட்டு முழுக்க நான் தூங்கவே விடலாம்மா. ஐயோ வளர்றாளே கண்ணை துறடி, யார்கிட்ட சொல்கிறேன்ட்டு பாருடி அப்படின்ற மாதிரி நம்ஜனுக்கு இங்கே பதறுது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ மோன், என்ன வளர்ற? நானும் வளரல, உன் மாப்பிள்ளை தான் என்னை தூங்கவே விடாம, எனக்கு எனக்கு ரொம்ப வந்து கலப்பா இருக்கு, நான் தூங்குறேன். மாப்பிள்ளை எங்கடி இருக்காரு, மாப்பிள்ளை வந்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உன் மாப்பிள்ளை தான் நைட்டா வந்துட்டான் பாவி பையன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ நாசமா போனவளே, ஏன்டி சொன்ன, ஐயோ அடியே கண்ணை திறந்து பார்த்து தொலைடி அப்படின்ற மாதிரி நம்ஜுனா சொல்லவும் முடியாமல் முள்ளுக்கவும் முடியாமல் என்ன உளறிக்கிட்டு இருக்க, உங்கள் பாட்டியா ஒழுங்கா வந்து கதவை தர அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அப்போதான் நீங்கள் வந்து ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நெஞ்சுனா அப்படின்ற மாதிரி கையை வச்சு காட்டிக்கிட்டே இருக்காரு. அப்போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அம்மா பாட்டி வந்து கதவை திற இப்போவே அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டி திறக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் ஐயோ போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. நீங்களும் வந்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஹேரெல்லாம் சரி பண்ணிட்டு, ஏண்டி அதுக்கிட்ட உனக்கு ஏதாவது இருக்கா, உனக்கு யாரே வந்து சொல்ல சொன்னா, இதை பாரு, ஐயோ ஏதோ சொல்லிட்டேன், ஐயோ போச்சு பாட்டி என்ன கத்து போதோ தெரியல. அப்படிங்க ஏய் இதை பாரு, நீ என் பொண்டாட்டி, உன் கூட பண்றதுக்கு எல்லாம் உரிமையும் எனக்கு இருக்கு, யார் என்ன சொல்றாங்கன்னா பாத்திரலாம். ஆமாம்மா இந்த வேக்கானத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, இப்போ அப்படியே வந்து பெரிய இதாக மட்டும் பேசு, போச்சு நல்லா மாட்டேன் கிளக்கு என்னதான் சொல்ல போறாங்க மாமா. பார்த்துக்கலாம்டி, யார் என் பொண்டாட்டியா என்ன சொல்றாங்கன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ஜின் தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. உங்கள் அம்மாக்கா சாக்கி என்னடா இது அப்படின்ற மாதிரி, ஏன்னா அவர் வந்து பட்டனை ஒழுங்காகவே வந்து போட்டு வந்திருக்க மாட்டார், மாற்றி போட்டு வந்துருப்பாரு அவசரத்தில். நீங்கள் அதையும் வந்து கவனிக்கலை. என்ன வேணும் உங்களுக்கு, ஏன் இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? மாப்பிள்ளை நீங்கள் எப்போ வந்தீங்க? ஏன் நான் வரக்கூடாதா? என் பொண்டாட்டி பார்க்கறதுக்கு நான் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறாரு. இதை பாருப்பா, இல்லைம்மா சொல்லி தானே நாங்கள் கொண்டு வந்தோம், ஒரு மாதத்துக்கு வந்து புருஷன் முன்னாடி ஒட்டுக்கா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்காகலாம் என் பொண்டாட்டியெல்லாம் விட்டுட்டு வர முடியாது, இருக்கவும் முடியாது. சரி ஏதோ ஒரு வாரம் அப்படின்னு அதுவும் ஒத்துக்கிட்டேன். ரொம்ப நாள்லாம் வந்து என் பொண்டாட்டி வீட்டுலாம் என்னால் இருக்க முடியாது. ஒரு மாதம்
அப்படின்ற மாதிரி நம்ஜன் சொல்றாரு. இதை பாருப்பா, இதெல்லாம் சாஸ்திரம், இதை பாருங்க பாட்டி, இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் மண்ணாங்கட்டி இதெல்லாம் எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. என் பொண்டாட்டியை விட்டு என்னால இருக்க முடியாது. ஒரு வாரம் இங்க இருந்தால போதும், என் பொண்டாட்டி கூப்பிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நம்ஜன் சொல்றாரு. இதை பாருப்பா, அப்படிலாம் அனுப்பிட முடியாது. இதை பாருங்க பாட்டி, நான் வந்து என் பொண்டாட்டி தான் கூப்பிட்டு போறேன், அதை தடுக்கிற உரிமை இது யாருக்கும் கிடையாது. ஏய் மோன், போ, போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு, கிளம்புறோம் இப்போவே. அது அது வந்து மாமா, பாட்டி சொல்றது, வாய மூடிட்டு நான் சொல்றது கேளு. உன் புருஷன் நான் தானே உன்னை பாத்துக்கணும். என் கூட தானே நீ வாழ்றது, கல்யாணம் பண்ணிட்டு வந்த. ஒழுங்கா போயே நான் சொல்றது செய், போ, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வையே, ஒரு வாரம் இருந்தது போதும், கிளம்பலாம் அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்காரு. இத பாருப்பா பாட்டி, போதும், இதுக்கு மேல என்னெல்லாம் வந்து பேசிட்டு இருக்க முடியாது, நாங்க கிளம்புறோம், ஒரு வாரம் இருந்தாச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நம்ஜன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லைங்களா, என்ன பண்றதுன்னே உங்களுக்கு தெரியல. ஐயோ, ஏன் இவன் இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரிதான் உங்களுக்கு இருக்க. என்னமோ நின்னுகிட்டே இருக்க, சரி பரவாயில்ல, இங்க என்ன ட்ரெஸ் இருந்தா இருந்துட்டு போகுது, அங்க என்ன உனக்கு ட்ரெஸ்ஸா இல்ல, வா அப்படியே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்காரு. உங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு கீழே வந்துட்டு இருக்காரு. கீழேயா உட்காந்துட்டு வந்து உங்க அப்பாக்கா சாக்கு, என்னடா இது, இவரு எங்க இடத்துல வந்தாரு அப்படின்ற மாதிரி. மாப்பிள்ள, மாமா, எப்படி இருக்கீங்க மாமா, நல்லா இருக்கீங்களா, சரி அப்ப நாங்க கிளம்புறோம். எது கிளம்புறீங்களா மாப்பிள்ள, நீங்க எப்போ வந்தீங்க, அது அப்படின்ற மாதிரிலாம் உங்க அப்பா கேக்குறாரு. இத பாருங்க மாமா, என் பொண்டாடியெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது, ஒரு வாரம் இருந்தால போதும், இப்போ நான் என் பொண்டாடியை கூட்டு கிளம்புறேன், சரிங்களா, வட்ட மாமனாரே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்காரு. எது, என்ன மாப்பிள்ள, என்ன மாமா அப்படின்ற மாதிரி நம்ம சொன்ன பாக்குறாரு. உங்க அப்பாவா, பின்னாடி வந்த உங்க அம்மாவையும் அவங்களோட அம்மாவையும் வந்து பாக்குறாரு. என்ன அப்படின்ற மாதிரி. அவங்களெல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க மாமா, அவங்கெல்லாம் வந்து இதை பாருங்க மாமா, இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன் பண்ணுறதே நான் கூப்பிட்டு போறேன், அவ்வளவுதான். இந்த பழங்காலத்துல இருக்கிறத இங்க எடுத்துட்டு வராதீங்க, சரிங்களா. காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும், சரிங்களா. அதே மாதிரி இந்த மாற்றத்தையும் ஏத்துக்கோங்க, சரிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களோட கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டாரு வெளியில. என்ன, எங்க இருந்துட பிடிச்ச இந்த இவனை அப்படின்ற மாதிரி உங்க பாட்டி தான். விடுங்கம்மா விடுங்கம்மா விடுங்க, கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி உங்க அப்பா வந்து சொல்றாரு. அது எப்படிடா கண்டுக்காம இருக்க முடியும், எல்லாம் வந்து முன்னோர்கள்லாம் வந்து எது இதுக்கு இல்லாமல சொல்லியிருப்பாங்க. அதான் கூப்பிட்டு போயிட்டாரு, இப்ப என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது. உன் பொண்ணுக்கு எங்கடி அறிவு போச்சு, அவளாவது சொல்ல வேண்டாம். சொல்றது அப்படியே வந்து அவர் கேட்டுட்டாலும் உங்க புள்ளையே வந்து கேட்கலையா அப்படின்ற மாதிரி உங்க அம்மா வந்து சொல்றாங்க. என்னடி சொல்ற, அம்மா அவ ஏதோ உளறிக்கிட்டு இருக்காமா, போடி போய் வேலையை பார்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாவை வந்து உங்க அப்பா அனுப்பிச்சு வச்சிடுறாரு. ஐயோ, விட்டா நம்மள கோத்து விட்டு இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி. சரிம்மா, அப்ப நான் வேலைக்கு கிளம்புறேன், நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவும் வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஏதோ சரி இல்லையே அப்படின்ற மாதிரி உங்க பாட்டி இப்போ நம்ஜனும் வந்து உங்களோட வீட்டுக்கு திரும்ப வந்து கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு இதுதான். பட் ஆனா அவர் விட்டார, அவங்கள விடல, கொஞ்சம் கூட விடவே இல்லை. லைக் அவருக்கு இன்னமும் பத்தலை. லைக் வந்து உங்களை உள்ளார கூட்டிட்டு வந்து அடுத்த நிமிஷமே வந்து வால்ல பின் பண்ணிட்டு செம்மையா கிஸ் பண்றாரு. அவரோட கைகள்லாம் உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து கலட்டுறதுலேயே குறியாக்கி இருக்கு. நீங்களை தள்ளி விட்டு, மாமா போதும்டா, முடியல என்னால, நீ காலையில பண்ணதுக்கு என்னால முடியலடா, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுடா ப்ளீஸ். இதை பாரு பொண்டாட்டி, நீ எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ ஜாஸ்ட் வந்து கோஆப்ரேட் மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றாரு. இதை பாரு மாமா, என்னாலாம் அது முடியாதுடா, எனக்கு முடியல மாமா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடா அப்படின்ற மாதிரி வந்து நீங்களும் சொல்றீங்க. சரி போனா போது, அதான் பொண்டாட்டி கூப்பிட்டு வந்துட்டோம்ல அப்படின்ற மாதிரி நம்ஜன் அப்படியே உங்களை தூக்கிட்டு இப்போ ரூமுக்கு தான் வந்து உங்களை கூப்பிட்டு போயிட்டு படுக்க வச்சு லைக் வந்து உங்கள் லெக்ஸை வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு நல்லா இருக்கு, அது கொஞ்சம் ரிலீஃபாகவும் இருக்கு. ஆமா, நல்லா இருக்குடா. அவருக்கா, நீங்க இப்படி சொல்றது அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏய் சும்மா நானே வந்து கஷ்டப்பட்டு கட்டுப்பட்டு
கட்டுப்படுத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். என்ன சூடு ஏத்த பாக்குறியா? நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் பண்ணல. நீ பண்ணது நல்லா இருக்குன்னு தானே மாமா சொல்றேன். அந்த காலு தான் அப்படின்னு நல்லா நல்லா பண்ணு மாமா. அவர் கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. நீங்க இப்படி வந்து ஹஸ்கி வாய்ஸ்ல அப்படி பேசுறது அவருக்கா ரொம்ப வந்து ஒரு மாதிரி டெம்டிங்கா ஆகுது. அவரும் எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனா நீங்க வந்து பேச 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 அவரால் முடியல. டக்குன்னு அவர் உங்கள் மேலே ஓவராகி சடனாக வந்து கிஸ் பண்ணிடுறாரு. நீங்களும் அடிக்கிறீங்க தள்ளுறீங்க, ஒரு யூஸும் இல்லை. உன்னோட ட்ரெஸ் எல்லாம் அந்தர் சிந்தரா பறக்குது. அதே மாதிரியே தான் அவரோட ட்ரெஸ்ஸும் அந்தர் சிந்தரா வந்து பறக்குது. அப்படியே அங்கே ஒரு வைல்டான மேக்கப் செஷனு போகுது. நீங்கள் பயங்கரமாக கதறீங்க நம்ஜுனுக்கா. நீங்கள் எவ்வளோ வேணா கதறுப்பா, எனக்கு கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி அவரா செம்மையான சம்பவம் வந்து அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களால் சுத்தமாக முடியல. எவ்வளவோ சொல்லியிருப்பீங்க போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் நிறுத்துற மாதிரியே இல்லை. நீங்கள் வந்து அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க. நம்ஜுனா அவருக்கு எப்போ தோணுச்சு அப்போ தான் அவர் நிறுத்துறாரு. நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்களா இல்லையா, இன்னும் கான்சியஸில் தான் இருக்கீங்களா இல்லையா அப்படின்ட்டு எதுவுமே அவருக்கு வந்து கவனிக்கவே இல்லை. முடிச்சதுக்கப்புறமா தான் அவர் உங்களை பார்க்குறாரு. மயங்கிட்டாளா, எதுக்கேவா, சரி பாவம் பயவுல நல்லா தூங்கட்டும், அவளுக்கு பிடிச்சதான் ஆர்டர் பண்ணி தாஜா பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி நஞ்சனும் வந்து நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டலில் போய் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷாக அவர் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா லைக் வந்து அவருக்கு கொஞ்சமாக ஒர்க்ஸ் இருந்திருக்கும் இல்லை. ஸோ அதை எல்லாமே வந்து முடிச்சுட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 10-11 தான் வந்து உங்களை எழுப்புறாரு. மோன் மோன் பொண்டாட்டி எந்திரடி. மாமா முடியல மாமா, என்னால் கண்ணு கூட திறக்க முடியல. அச்சோ பாவண்டி பொண்டாட்டி, மாமா உனக்காக உனக்கு பிடிச்ச ஹோட்டலில் பிடிச்ச சாப்பாடை வாங்கிட்டு வந்திருக்கேன். நிஜமாவா? ஆமாண்டி பொண்டாட்டி. அவர் அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் தானே வந்து வச்சுருந்துருப்பாரு. ஸோ அவர் அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு உங்களை வந்து அவரோட மடியில் வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறாரு. சாப்பிட்டு பொண்டாட்டி. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ அப்படியே தாஜா பண்ணுறதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கல. அதெல்லாம் அப்படி தாண்டி என் பொண்டாட்டிக்கு பசிக்கும்ல, இதெல்லாம் சாப்பிட்டா வகைன்னு ஸ்ட்ராங்காக ஆயிடுவாள். அதுக்கு தான் நீ எதுக்கு பிளான் போடுறன்னு தெரியுது. போதும் மாமா எனக்கு வேண்டாம். என்னடி பொண்டாட்டி, சரி இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு லீவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எது? ஆமாம் பொண்டாட்டி, இன்னைக்கு ஒரு நாள் வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஆனால் நாளையிலேருந்து உனக்கு லீவெல்லாம் கிடையாது. மாமாக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் உன்னை எடுத்துக்க வேண்டி பொண்டாட்டி. மாமா இதெல்லாம் உனக்கு டூ மச்சா இல்லையா மாமா? ஏய் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, அதை விட்டுட்டு ஆத்தா கறி கூப்பிட்டா பாட்டி கறி கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஒரு மாதம் என்னை விட்டு போவேன்னு நினச்சல, அதுக்கு ஒரு மாதம் முழுக்க உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குடி பொண்டாட்டி. எது ஒரு மாதம் பனிஷ்மெண்ட்டா அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஹாப்பி எண்டிங். இது எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி எதாவது ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோஸ்க்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறமா என்னோட மற்ற சேனல்ஸ்க்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்கடா, ஓகேவா? அண்ட் வீடியோஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். அண்ட் அவ்வளோதான். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்டா ஃபேரிஸ். பாய் பாய். அண்ட் டில் தென் சைனிங் அவுட் பை ஃபேரி குயின் சாராங்கே.